அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு கேள்வி வந்திருக்கு அப்படின்னு சொன்னால், அதாவது மஹரமான ஆண்களுக்கு முன்னால் பெண்களுடைய அதாவது அவுரத்துடைய எல்லை எப்படி அவர்கள் பழக வேண்டும், அவருடைய நடைமுறை எப்படி இருக்கணும் என்பதும், இந்த அதாவது ஹிஜாப் அணிவது சம்பந்தமாக நம்ம ஊருக்குள்ள மட்டும்தான் ஹிஜாப் அணியணும், வெளியிடங்கள்ல ஹிஜாப் அணிய தேவையில்லை, அறிமுகமானவங்களுக்கு மத்தியில மட்டும்தான் ஹிஜாப் அணியணும், அறிமுகமற்றவங்களுக்கு மத்தியில, ஏன்னா அவங்க அறிமுகமற்றவர்கள் நெருங்க மாட்டாங்க, அதனால ஹிஜாப் அணிய தேவையில்லை என்றெல்லாம் சொல்றாங்களே, இது சம்பந்தமா என்னன்னு 2 கேள்வி என்ன செய்து வந்திருக்குது. இதுல முதலாவது ஒரு அம்சம் என்னன்னு சொன்னால், ஹிஜாபை பொறுத்த வரைக்கும் அதாவது அந்நிய ஆண்கள் நமக்கு திருமணம் முடிப்பதற்கு நிரந்தரமாக தடை செய்யப்பட்டவர்களை தவிர மற்ற அந்நிய ஆண்களுக்கு முன்னால நம்ம ஹிஜாப் பேண வேண்டும். இதுல அறிமுகமானவர்கள் அறிமுகமற்றவர்கள் என்ற அமைப்புல எந்த சட்ட விதி விலக்கும் இஸ்லாத்துல என்னது இல்லை. அது எல்லாருமே அந்நிய ஆண்கள் தான், யாராக இருந்தாலும் சரி அவங்க ஹிஜாப் முறையை பேண வேண்டும். இப்படி சொல்லக்கூடியவர்கள் என்னது மார்க்கத்தை விளங்காமல் சொல்லக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. அடுத்தது ஹிஜாபை பேண அசல்லையே விருப்பம் இல்லாம ஊர்ல ஒரு மரியாதைக்காக ஹிஜாப் அணியக்கூடிய அந்த மாதிரியான சிந்தனை உள்ளவர்களால் இப்படியான கருத்துக்கள் இருக்கலாமே தவிர மார்க்க ரீதியாக இதுக்கு எந்த ஒரு அடிப்படையும் கிடையாது. நம்ம எல்லா இடங்களையும் ஹிஜாப் என்ன செய்யணும், பேண வேண்டும். அந்த இடத்துல மஹரமியத்தான ஆண்கள், நிரந்தரமாக திருமணம் முடிப்பதற்கு தடை செய்யப்பட்ட ஆண்கள் இருந்தாலே தவிர மற்றவர்களுக்கு முன்னால் நம்ம என்னது ஹிஜாபை முழுமையாக பேண வேண்டும். இது முதல் அம்சம். இரண்டாவது, மஹரமான ஆண்களுக்கு முன்னால எப்படி அப்படி என்று சொன்னால் அவர்கள் எப்படி பழக வேண்டும் என்று சொன்னால், இயல்பான நிலை, அதாவது சாதாரணமாக ஒரு பெண் இயல்பு நிலையில எப்படி இருப்பாங்களோ அந்த எல்லைகளுக்கு உட்பட அவர்கள் தாராளமாக என்ன செய்யலாம், சர்வசாதாரணமாக பழகலாம். அதாவது தந்தைமார்கள், அதே போல தாய், அதே தந்தைமார்கள், அதே போல தாயுடைய சகோதரர்கள், அதே போல கணவனுக்கு இன்னொரு மனைவி இருந்தா அல்லது இன்னொரு மனைவி இருந்து மரணித்திருந்தா அவர்களுடைய பிள்ளைகள், அது போல யார் யாரெல்லாம் இவர்களுக்கு நிரந்தரமாக அந்த மாதிரி திருமணம் முடிக்க தடை செய்யப்பட்டிருக்கோ இவங்க எல்லாருக்கு முன்னாலேயும் இயல்பு நிலையில எப்படி வீட்டில் இருப்பாங்களோ, சாதாரண ஆடைகளோட, ஹிஜாப் இல்லாம சாதாரண ஆடைகளோட எப்படி இருப்பாங்களோ அந்த நிலையில என்ன செய்யலாம், இருக்கலாம். அதுல தடை கிடையாது. அல்லாஹு தஆலா அதை குர்ஆன்ல என்ன செய்யறான், அதை சொல்லி காட்டுவதை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். சூரத்துன் நூர்ல நீங்க பார்க்கலாம். அதாவது 31வது வசனத்துல அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். பெண்களுடைய அந்த சட்டங்களை எல்லாம் சொல்லிட்டு வந்துட்டு அல்லாஹு தஆலா சொல்றான், வலா யுபதீன ஸீனத்தஹுன்ன இல்லா லிபுஊலத்திஹின்ன வ ஆபாஇஹின்ன வ ஆபாஇ புஊலத்திஹின்ன அவ் அப்னாஇஹின்ன வ அப்னாஇ புஊலத்திஹின்ன வ இஹ்வானிஹின்ன வ பனி இஹ்வானிஹின்ன வ பனி அஹவாத்திஹின்ன வ நிசாஇஹின்ன வ மா மலக்கத் ஐமானுஹுன்ன அவ் التابعين غير أولي الإربة من الرجال أو الطفل الذي لم يظهروا على عورات النساء. அல்லாஹ் தஆலா அதுல யார் யாருக்கு முன்னால எல்லாம் அவங்க என்னது சர்வ தங்களது அலங்காரங்களை வெளிப்படுத்தலாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இதுல அல்லாஹ் தஆலா அவுரத்தை வெளிப்படுத்தலாம் என்று அல்லாஹ் தஆலா அந்த இடத்துல சொல்லல, அலங்காரங்களை வெளிப்படுத்தலாம் அப்படின்றது அல்லாஹ் தஆலா என்ன செய்றான் சொல்றான். அப்ப அலங்காரங்களை வெளிப்படுத்தக்கூடிய பட்டியல்ல கணவனை அல்லாஹ் தஆலா முதலாவது என்ன செய்றான் சொல்லி காட்டுறான். கணவனோடு ஒரு பெண் 2 நிலையில இருப்பான். ஒன்று, அவர் தனிப்பட்ட ரீதியாக குடும்ப உறவுல ஈடுபடுற நேரத்துல அல்லது அவரும் அவளும் இருக்கக்கூடிய நேரம் என்கின்ற ஒரு நேரம் இருக்குது. அந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் அது அவங்களுடைய உறவோடு சம்பந்தப்பட்ட நேரம், உடலுறவோடு சம்பந்தப்பட்ட நேரம். அந்த நேரத்துக்குரிய சட்டங்கள் வேறு. பொதுவாக அதாவது இரண்டாவது ஒரு நேரம் என்னன்னு சொன்னா, சர்வசாதாரணமாக தன் தந்தைக்கு முன்னுக்கால, தாய்க்கு முன்ன, அதாவது சகோதரர்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய மாதிரியான நேரம். அந்த நேரத்தில் எனது இருக்கக்கூடிய நேரம். இது இரண்டாவது விஷயத்தை கவனிச்சுதான் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், அதுல குர்ஆன்ல எப்படி சொல்லி காட்டுறான்னா, தன் கணவனுக்கு முன்னால, தன்னுடைய தந்தைக்கு முன்னால, தனது மனைவியுடைய அதாவது தனது கணவனுடைய தந்தைமார்களுக்கு முன்னால, தன் கணவருடைய பிள்ளைக்கு முன்னால, இன்னொரு மனைவி மூலம் கிடைத்த பிள்ளைக்கு முன்னால, அதே போல தனது சகோதரர்களுக்கு, பெண்கள் தங்களது சகோதரர்களுக்கு முன்னால அல்லது சகோதரியுடைய பிள்ளைக்கு முன்னால, இந்த மாதிரி அல்லாஹ் தஆலா சொல்லிக்காரன் இவர்களுக்கு முன்னால எல்லாம் சர்வசாதாரணமாக அலங்காரங்களை வெளிப்படுத்தலாம் என்று சொல்றான். அப்ப எனவே சாதாரணமான நிலையில் இயல்பு நிலையில அவங்க என்ன செய்யலாம், இருக்கலாம் என்பதை புரிகிறது. இப்ப இந்த இயல்பு நிலை என்றா என்ன, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லாரும் ஒரு ஒர்ஃபண்ட் இருக்கும். ஒர்ஃபண்ட் சொல்றது வளமை, ஒரு ட்ரெடிஷன் இருக்கும். ஒரு ஊர்ல இதான் வளமை இருக்கும். அந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் உள்ள இயல்பு நிலையை தான் இதுல நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒவ்வொரு சமுதாயத்துல ஒவ்வொரு இயல்பு நிலை இருக்குது. சில நாடுகள்ல பிரதேசங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா கேவலமான ஆடை தான் அந்த குடும்பத்துல இயல்பு நிலையா இருக்கும். அதை இங்க சொல்றது இல்லை. இது இஸ்லாமிய ட்ரெடிஷனோடு சம்பந்தப்பட்ட, இஸ்லாமிய கலாச்சாரத்தோடு சம்பந்தப்பட்ட பாத்தீங்கன்னா இயல்பு நிலை என்பது என்னது, சாதாரண ஆடைகளை உடுத்து ஹிஜாப் இல்லாத நிலையை தான் அந்த இடத்துல என்ன செய்யும், குறிக்கும். இப்ப இந்த நிலையில கூட மஹரமான ஆண்களுக்கு முன்னால கூட பல படித்தரங்கள் இருக்குது. தந்தைக்கு முன்னால நம்ம நடந்து கொள்கின்ற முறையும் சகோதரர்களுக்கு முன்னால் நடந்து கொள்ற முறையும் ஒரே விதமானது அல்ல. ஒரு வளர்ந்த பின்னால ஒரு தந்தையை என்னது அணைத்துக் கொள்வதோ, தந்தையோடு கை குலுக்கிக் கொள்வதோ அல்லது தந்தை முத்தமிடுவது என்பதையோ நம்ம ஒரு சர்வசாதாரண ஒரு நடைமுறையாக, அன்புக்குரிய ஒரு நடைமுறையாக நம்ம பார்ப்போம். ஆனா இதே ஒரு நடைமுறை நம்ம சகோதரர்களோட என்ன செஞ்சுக்க மாட்டோம்,
செய்து கொள்ள மாட்டோம். இஸ்லாமிய சமுதாயத்தில் உள்ள அந்த ஒரு நடைமுறை இதை வந்து நம்ம அப்படியே என்ன செய்யணும், பேணணும். அதாவது அவரவர்களுக்கு அவரவர்களுடைய அந்த இடத்தை கொடுத்துடணும். அதே போல கணவனுக்கு இன்னொரு மனைவி இருந்து அவருடைய பிள்ளைக்கு ஒரு 25 வயது 30 வயதாக இருந்தால் சர்வசாதாரணமாக இவர்களுக்கு முன்னால் நம்ம வெளிப்படலாம். அவங்க மகரமுடைய சட்டம் என்று இருந்தாலும் கூட அவர்களுக்கு முன்னால நம்ம வெளிவரக்கூடிய அந்த ஆடைகள் ஒரு தந்தைக்கு முன்னுக்கால வர மாதிரி என்ன செய்யாது, இருக்காது. எனவே அந்த இயல்பு நிலையை தான் இந்த இடத்துல என்ன செய்யுது, அது சொல்லப்படுது. இதுல நாம் அடிப்படையாக புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்றால், அவுரத்தை வெளிப்படுத்துவதை பத்தி சொல்லல. அவுரத் என்கின்ற அதாவது அவுரத்தை வெளிப்படுத்துவதை பொறுத்தவரையில் அது வந்து என்னது, கணவனுக்கு முன்னால மட்டும்தான். அது யாராக இருந்தாலும் கணவனுக்கு முன்னால மட்டும்தான் அந்த பெண்ணுக்குரிய ரைட் இருக்குது. மற்றபடி அந்த அவுரத்தை மறைத்த நிலையில் அலங்காரங்களாக இருக்கக்கூடிய அமைப்புல, கவர்ச்சியான முறையில இருக்கக்கூடிய அமைப்புல நம்ம வந்து டிரெஸ் வந்து என்னது ஒரு வித்தியாசமான கோணத்துல கணவனுக்கு முன்னால் எப்படி எல்லாம் இருக்கலாம் என்கின்ற அமைப்புல நம்ம டிரெஸ் போட்டிருப்போமே, இந்த மாதிரியான அமைப்புல இருக்கிற நேரத்தில், இப்படி சர்வசாதாரணமான ஒரு நிலையில இருக்கிற நேரத்தில் வெளிப்படலாம் கேட்டா தந்தைக்கு முன்னால் இந்த நபர்களுக்கு முன்னால வெளிப்படலாம் அர்த்தம். இதைத்தான் இந்த இடத்துல என்ன செய்து சொல்லப்படுகிறது. இன்னொரு அம்சம் என்ன சொன்னா, இதுல எல்லோருமே ஒரே படித்தரம் உள்ளவர்கள் அல்ல. தந்தையுடைய அந்த தரம் வேறு, சகோதரர்களுடைய தரம் வேறு, அதுக்கு பின்னால் உள்ளவங்களுடைய அந்த தரம் வேறு. இதை நம்ம என்ன செய்யறோம், அதுல கவனத்தில் கொள்ள வேண்டும். இது இரண்டு. மூன்றாவது விஷயம் என்னன்னு சொன்னால், பொதுவான ஒரு காயிதா என்னன்னு சொன்னா, எந்த இடத்துல எல்லாம் ஃபித்னாவுக்குரிய வாய்ப்பு அதிகமோ அவர்கள் சகோதரர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் வந்து தந்தையாக இருந்தாலும் சரி, அவர்கள் எப்படிப்பட்ட நெருக்கமான உறவாக இருந்தாலும் சரி, ஃபித்னாவுக்குரிய வாய்ப்புகள் அதிகமான சூழலாக இருந்தால், உதாரணமா ஒரு தந்தை இருக்கிறாரு, அவர் ஒரு முஅத்ததிலான ருஷ்துல்லா ஆள் அல்ல. ருஷ்துல்லா அவர் சரியான நிலையில் உள்ள ஒருவர் அல்ல. அவர் வந்து என்ன செய்யறாரு, அவர்கிட்ட இயல்பிலேயே கெட்ட தொடர்புகள் உண்டு, அறிகிறோம். இவர் மோசமான ஒருவர் என்ற நிலையில் இருக்கிறாரு, சாராயம் குடிக்கிறவரா இருக்கிறாரு, அவருக்கு சாராயம் குடிச்ச பின்னால சாதாரண நிலையில் அவர் இல்லை என்பதை நம்ம அறியக்கூடியவர்களா இருக்கிறோம். அல்லது என்னது, ஒரு சாதாரண மனிதாபிமான தன்மை விட்டு தவறி வராதா இருக்கிறாரு என்று நம்ம புரிஞ்சிட்டோம் சொன்னால், நம்ம வந்து அந்த இடங்கள்ல மிகவும் என்னது, அந்த தவறுக்குரிய வாய்ப்புகள் வராமல் நம்ம தவிர்த்து கொள்கின்ற அமைப்புல என்ன செய்யணும், அதை தூரமாக்கி கொள்ள வேண்டும். இது வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தியில நம்ம பார்க்கிறோம். சௌதா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய சகோதரர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வழக்கு பிரச்சனையில தீர்ப்பளிச்சு, இந்த குழந்தை யாருக்கு என்று வரக்கூடிய ஒரு பிரச்சனை இல்ல, தனது மனைவியுடைய சகோதரராக தீர்ப்பளித்த பின்னாலும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யஹ்தஜிபி மின்ஹி யா சௌதா, சௌதாவே நீங்க அவங்களுக்கு முன்னால ஹிஜாபோட நடந்துக்கங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு பார்க்கிறோம். அதுக்கு பின்னால சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரணிக்கின்ற வரைக்கும் அவங்கள காணவில்லை அப்படி என்கின்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அப்ப எனவே அந்த விஷயத்தை நம்ம கவனத்துல கொள்ளணும். அதாவது சாதாரண ஒரு நிலையிலும் வளமையான ஒரு நிலையிலும் இருக்கக்கூடியவர்களாக இருந்தால் நம்ம வந்து பொதுவாக சாதாரண இயல்போடு இருந்துடலாம். ஆனால் அந்த சரியான நடுநிலை தவறியவர்களாக இருந்தால், மஹ்ரமியத்தான உறவுகளாக இருந்தாலும் அதிலே நம்ம என்ன செய்ய கவனத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த செய்தி என்னது சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். இவைகளை கவனத்தில் கொண்டு ஹிஜாப் விஷயத்துல நம்ம நடைமுறை செய்தோம் என்று சொன்னால், அதாவது அதுல வந்து பெரிய பலனை அல்லாஹு தஆலா என்ன செய்ய, எங்களோட ஒழுக்கத்துக்கு ஒரு பெரிய ஒரு பலனை வைத்திருப்பான் என்பது அந்த கேள்விக்குரிய